அண்மை செய்தி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒப்படைப்பு. பொதுமக்கள் அஞ்சலிக்காக சிபிஎம் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் காத்திருக்கிறார். ஜீவபாரதி, விவரங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கடந்த வியாழக்கிழமை காலமாயிருந்தார். தொடர்ச்சியாக ஜேஎன்யூவில் அவருடைய உடலானது அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. இன்றைய தினம் காலை முதல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் அவருடைய உடலானது பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்கள் நேரடியாக அந்த அலுவலகத்துக்கு சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. பல்வேறு நாட்டினுடைய தூதக அதிகாரிகள் நேரடியாக அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முன்பே குறிப்பிட்டதை போல சீதாராம் யெச்சூரியினுடைய உடலானது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது அந்த இறுதி ஊர்வலமானது நிறைவடைந்து சீதாராம் யெச்சூரியினுடைய உடலானது தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஆராய்ச்சிக்காக வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பாக சீதாராம் யெச்சூரியினுடைய தாயார் மற்றும் அவருடைய மகன் ஆகியோர் இறந்திருந்த காலகட்டத்தில் கூட அவருடைய உடலானது மருத்துவ ஆராய்ச்சிக்கு வழங்கப்பட்டிருந்தது நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.